புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிக்காக்கள் என 292 பேரை பணி நிரந்தரம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று போராட்டக் குழுவினர் இன்று அறிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிக்காக்கள் என 292 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒரு வார காலமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் கோரிக்கையை அரசு இதுவரை ஏற்கவில்லை. இந்நிலையில் இன்று டிசம்பர் 30, 2025 புதுவை தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது அவர்கள் கூறும்பொழுது, புதுவை அரசில் உள்ள பல்வேறு துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் செய்தவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் 2006ஆம் ஆண்டு நடந்த உமாதேவி வழக்கில் சட்டத்திற்கு புறம்பாக கொள்ளைப்புறமாக பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளவர்களை தான் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என கூறியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள எல்லோருக்கும் சம வாய்ப்பு, இடஒதுக்கீடு முறை, முறையான ஆள் சேர்ப்பு விதிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தினக்கூலியாகவோ ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பு ஊதிய அடிப்படையிலோ பணிக்கு அமர்த்தப்பட்டு தொடர்ந்து பணி செய்து இருந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு தடை இல்லை என கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் போராட்டம் நடைபெறும் எனவும், தங்கள் போராட்டத்திற்கு எவ்வித அரசியல் கட்சி பின்னணி இல்லை என அவர்கள் விளக்கம் அளித்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. மேலும் இது குறித்து ஒரு விரிவான பார்வை தங்கள் கவனத்திற்கு. இவர்கள் அனைவரும் அந்தந்த பதவிகளில் ஆள் சேர்ப்பு விதிகளின்படி ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் வேக்கண்ட் போஸ்ட், காலியான பதவிகளிலே பணியமர்த்தப்பட்டவர்கள். இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்பட்டது. உரிய வயது வரம்பு, அனைவருக்குமான வாய்ப்பு என்ற அடிப்படையிலே தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டார்கள். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 14 என்பது சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று சொல்லுது அரசியலமைப்பு சட்டம். அதே மாதிரி ஆர்டிகல் 16 அவர்களுக்கு இடஒதுக்கீடு முறையாக வழங்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆர்டிகல் 309 அவர்கள் ஆள் சேர்ப்பு விதியின்படி பணியமர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே அரசியலமைப்பு சட்டம் இந்த 3 சட்டங்களுடைய அடிப்படையிலே தான் பொது வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன, பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். ஆகவே இதை 3மே இவர்கள் விஷயத்திலே இந்த அரசாங்கம் கடைபிடித்து இருக்கிறது. ஆகவே இவர்களை பணி நிரந்தரம் செய்வதிலே எந்த விதமான சங்கடமும் இல்லை, சட்ட சிக்கல்களும் இல்லை. இதே போன்று ஏற்கனவே பணியமர்த்தப்பட்டவர்கள் பல பேர் இதே போல ஒப்பந்த அடிப்படையிலே, தொகுப்பு ஊதிய அடிப்படையிலே பணியமர்த்தப்பட்ட பல ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3/1/2012 அன்று 23 மணி நேர விரிவுரையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டார்கள். 23/6/2014 அன்று 71 மணி நேர விரிவுரையாளர்கள் மற்றும் 5 மணி நேர பட்டதாரி ஆசிரியர்கள் என மொத்தம் 76 பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டார்கள். 4/9/2012 அன்று பட்டதாரி ஆசிரியர்கள் பயிற்றுனர் 193 பேர், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பயிற்றுனர் 37 பேர், பள்ளி நூலகர் பயிற்றுனர் 21 பேர், நுண்கலை ஆசிரியர் பயிற்றுனர் 15 பேர் ஆகியோர் 12/5/2020 அன்று பகுதி நேர சிறுவர் சிறு இல்லம் பால்பவன் இன்ஸ்ட்ரக்டர் பயிற்றுனர் 9 பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்தவர்களை இந்த அரசு பணி நிரந்தரம் செய்துள்ளது. சட்ட சிக்கலை பற்றி சொல்லணும்னா, உச்ச நீதிமன்றம் தன்னுடைய 2006ஆம் ஆண்டு நடந்த உமாதேவி வழக்கில் சட்டத்திற்கு புறம்பாக, கொள்ளைப்புறமாக பணியில் அமர்த்தப்பட்டவர்களைத்தான் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று கூறியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள எல்லோருக்கும் சம வாய்ப்பு, இடஒதுக்கீடு முறை, முறையான ஆள் சேர்ப்பு விதிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தினக்கூலியாகவோ ஒப்பந்த அடிப்படையிலோ தொகுப்பு ஊதிய அடிப்படையிலோ பணியமர்த்தப்பட்டு தொடர்ந்து பணி செய்து இருந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு தடை இல்லை என கூறியுள்ளது. இதையே பின்பற்றி பின்னர் பல தீர்ப்புகளும் உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளது. எனவே இந்த 292 ஒப்பந்த ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்வதற்கு சட்டப்படி தடை ஏதும் இல்லை.
ஆட்சியாளர்கள் மனம் இருந்தால் போதும். அது தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா நாங்க ஏதோ திடீர்னு கொண்டு போராட்டம் பண்ணல. இந்த ஆசிரியர்கள்லாம் ஏறக்குறைய 6 வருடமாக, சில 4 வருடமாக பணியில் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் எந்த சங்கத்தையும் சாராதவர்கள். அவர்கள் அமைச்சரையே தொடர்ந்து பார்த்திருந்தாங்க, முதலமைச்சர் பார்த்திருந்தாங்க, அமைச்சர் வீடே கதியில் இருந்தவங்க. பல்வேறு வகையில அவர்கள் இந்த 4 வருடமாக முயற்சி செய்தார்கள். அவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏறக்குறைய ஒரு 6 மாதத்திற்கு முன்பு வேலையை விட்டு அவங்களை எடுத்தாங்க. வேலையை விட்டு எடுத்தப்ப அப்பயும் அவங்க எந்த சங்கத்திலும் இல்லை. அவர்களாக சேர்ந்து ஒரு 3 நாள் போராட்டம் சட்டமன்றத்துக்கு அருகில் நடத்தினாங்க. அவர்களை முதலமைச்சர் அழைத்து பேசினார். அப்பயும் அவங்க எந்த சங்கத்திலும் இல்லை. அழைத்து பேசி அவர் 10 நாள்ல கேபினெட்ல வச்சு இது முடிச்சு தர சொன்னதால அவர்கள் பணிக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீஎங்கேஜ்மெண்ட் ஆர்டர் இருந்தது, திரும்பி பணிக்கு போயிட்டாங்க. பணிக்கு போன பிறகு அவர்கள் எந்த சங்கத்திலும் சேர. ஒரு கட்டத்துல நாங்கள் வெளியில இருந்து ஆள் எடுக்க போறோம், அதுல வேணா உங்களுக்கு வயது தளர்வு தரோம் அப்படின்னு பேச்சு எழுந்த போதுதான் அவர்களும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வயது தளர்வு கொடுத்தா இவர்கள் மார்க் அடிப்படையில் இவர்களால் மீண்டும் வர முடியாது. இவர்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு படித்து அந்த பட்டத்தையும் மற்ற சர்டிபிகேட்டையும் வாங்கியிருக்கிறாங்க. அவர்களோடு இன்றைய தேதியில மார்க் வாங்கியிருக்கிறோடு இவர்கள் போட்டியிட முடியாது. ஏன்னா அந்த காலத்துல இந்த மார்க் அவ்வளவு மார்க் வாங்க முடியாது. இந்த காலத்துல நிறைய மார்க் வாங்கி வச்சிருக்காங்க. ஆகவே இந்த வயது தளர்வு என்று சொல்வது அது ஒரு ஏமாற்று வேலை. அவர்கள் கலந்து கொள்ளலாம், ஆனால் யாருமே தேர்வு ஆக மாட்டாங்க, மிக குறைவுதான். அதனால்தான் அவர் பயந்து எங்களுடைய புது அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பை அணுகினார். அப்போது கூட நான் அவர்களுக்கு சொன்ன அறிவுரை, நீங்க அமைச்சரை பார்த்து இந்த வேலையை முடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போதுதான், சார் அமைச்சர் சில சட்ட சிக்கல் இருக்குதுன்னு சொல்றாரு, அதை பற்றியெல்லாம் விளக்குவதற்கு எங்களால் முடியல, அதனால நீங்க எங்களுக்கு துணை வரணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர்கள் எங்களுடைய கூட்டமைப்புல உறுப்பினர்களாக சேர்ந்தாங்க. அவங்க இன்னைய தேதி வரைக்கும் சங்கம் அவங்க வைக்கல, உறுப்பினராக சேர்ந்தாங்க. ஆகவே அதை எடுத்துதான் நாங்கள் கடிதம் கொடுத்தோம், ஆளுநருக்கு கொடுத்தோம், தலைமைச் செயலர் கொடுத்தோம், முதலமைச்சர் எல்லோருக்கும் கடிதம் கொடுத்தோம். அந்த கோர்ட் ஆர்டர்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தோம். ஏற்கனவே எப்படி இதெல்லாம் நடத்தி எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்து நாங்கள் ஊர்வலம் நடத்தணும். சாதாரணமாக போராட்டம் தான், ஊர்வலம் நடத்தணும், தர்ணா நடத்தணும், இப்படிதான் செய்யுங்க. 3 போராட்டம் தான் பண்ணணும். அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி கல்வி அமைச்சரை சந்தித்து 1 மணி நேரம் இது சம்பந்தமாக எல்லா விளக்கங்களையும் சொன்னோம். கல்வி அமைச்சர் நீங்க சொல்றதை பார்த்தா நம்ம செய்யதான் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதால அந்த நம்பிக்கையில நாங்கள் அதுக்கப்புறம் போராட்டம் செய்யல. கல்வி அமைச்சர் மீண்டும் பார்க்கும்போது நான் இது தொடர்பாக கல்வித்துறை செயலாளர்கிட்ட பேசியிருக்கேன், கல்வித்துறை இயக்குனர் இங்க இருந்த அம்மன் சர்மா அவர்கிட்ட பேசியிருக்கேன், அவர்கள் இதை செய்ய முடியும்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவர்கள் தலைமைச் செயலரை அழைத்து பேசி நான் அதை செய்து தரேன் அப்படின்னு சொன்னார். 3 முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அது நடக்கல. தேர்தல் வரப்போகுது, பிப்ரவரி மாதத்துக்குள்ள தான் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும். ஆக இருப்பது 2 மாதம். அதனால் இந்த கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இவர்களுக்கு விடுமுறை வந்தது. பள்ளிக்கூடம் பாதிக்கக்கூடாது, மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்ற நிலையில தான் இந்த போராட்டத்தை நாங்கள் துவங்கணும். அந்த போராட்டத்தை துவங்குவதற்கு கூட நாங்கள் எந்த முன்னெடுப்பும் எடுக்கவில்லை. நாங்கள் கல்வித்துறை வளாகத்தில் போய் காத்திருக்கிறோம். காலையில இருந்து மாலை வரை காத்திருக்கிறோம். இயக்குநர்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு நேரம் கேட்கிறோம். அவர் அன்றைக்கு முடியாது, நீங்க வெள்ளிக்கிழமை வாங்கன்னு சொன்னார். நாங்கள் அந்த வளாகத்தை விட்டு போகல. அப்புறம் அவர் 8:30 மணிக்கு அழைத்து பேசினார். அழைத்து பேசும்போது அவர் சொன்ன கருத்து, உங்களுக்கு முடிந்து 1 வாரம் கழிந்து நான் கோப்பு போடுறேன். அப்ப என்ன ஆகும், ஜனவரி மாசம் 8 தான் போடுவேன். 1 மாசத்துக்குள்ள முடியுமா? ஆகவேதான் நாங்க அந்த போராட்டத்தை தொடர்ந்துமே தவிர இது ஒரு திட்டமிட்ட போராட்டம் இல்லை. அதனால இதுல அரசியல் செய்வதற்கான எந்த வழியும் இல்லை. இருக்கிற ஆட்சியாளருக்கு மனசு இருந்தா போதும், இதுல சட்ட சிக்கல் எதுவும் இல்லை. ஏற்கனவே பல முறை இது போல ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்வித்துறையில மட்டுமல்ல, பல்வேறு துறைகள். ஆகவே இதை ஆட்சியாளர்கள் அவர்கள் பெரும் மனது வைத்து இந்த 292 குடும்பங்களையும் அவருடைய வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றுவதற்கு உடனடியாக மாண்புமிகு கல்வி அமைச்சர்
அளித்த உறுதிமொழிப்படி இந்த ஜனவரி மாதத்திற்குள் செய்ய வேண்டும் என்று புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பும் அதில் இணைந்துள்ள புதுவை ஆசிரியர் சங்க ஒருங்கிணைப்பு குழுவும் கேட்டுக்கொள்ளும். செய்யாத பட்சத்துல தீவிர போராட்டத்தில் இறங்குவோம். சிறை நிரப்பும் போராட்டம் உட்பட தீவிர போராட்டத்தில் இறங்குவோம். 2ஆம் தேதி மீட்டிங் சொல்லியிருக்காரு, அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்போ பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திருவாளர் ராமலிங்கம் அவர்களும் உடன் இருந்தார். அவர்களும் எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அதை கவர்னர் வழியாக தலைமைச் செயலாளரை கன்வின்ஸ் செய்து இந்த ஆணை கண்டிப்பாக பிறப்பிக்கப்படும் என்று 2 பேருமே உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அந்த உறுதிமொழியை நாங்கள் நம்புறோம், நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம்.